சென்னையில் அண்மை காலத்தில் மூன்றாவது முறையாக என்கவுண்டர் நிகழ்ந்திருக்கிறது. ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்தும் காவல்துறை விளக்கம் பற்றியும் இன்றைய செய்தியாளர் பரவையில் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், இந்த அண்மை காலத்தில் மூன்றாவது முறையாக இந்த என்கவுண்டர் நிகழ்ந்திருப்பது எல்லோரையுமே கொஞ்சம் அதிர வைத்திருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க? சென்னையில் பிரபல சரித்திர பதிவேடு குற்றவாளி A+ சரித்திர பதிவேடு குற்றவாளி சீசிங் ராஜா என்பவர் இன்று அதிகாலை நீலாங்கரை அடுத்த அக்கரை பகுதியில் வைத்து போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இவர் மீது 6 கொலை வழக்குகள், 4 ஆயுத தடை சட்ட வழக்குகள், அதே போன்று ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து என 39 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இவர் மீது 8 முறை குண்டர் தடுப்பு காவலிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இவர் தேடப்படும் நபராக அறிவித்து சென்னையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். குறிப்பாக ஆம்சாங் படுகொலையில் இதுவரை 28 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஆற்காடு சுரேஷன் தம்பி பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள், பாஜக நிர்வாகி அஞ்சலை, அதிமுக நிர்வாகி மலர்கொடி, அதே போன்று காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமனின் தந்தை ரவுடி நாகேந்திரன் உள்ளிட்ட 28 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தலைமறைவாக இருக்கக்கூடிய 4 முக்கிய ரவுடிகளை தேடி வருவதாக சென்னை காவல்துறை சமீபத்தில் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன், அதே போன்று சீசிங் ராஜா, புது ரப்பு ஆகிய 4 ரவுடிகளை தீவிரமாக தேடி வருவதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் புது ரப்பு நேற்று முன்தினம் டெல்லியில் கைது செய்யப்பட்ட நிலையில் சீசிங் ராஜா கடந்த 2 மாத காலங்களாக தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை தனிப்படை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்த நிலையில் நேற்று காலை ஆந்திரா அருகே இருக்கக்கூடிய கடப்பா பகுதி அருகே இருக்கக்கூடிய ராஜாமேடு பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். நேற்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டு நேற்று இரவு கைது செய்யப்பட்ட பிரபல A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியான சீசிங் ராஜாவை சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வேளச்சேரியில் ஏற்கனவே ஒரு முதியவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறித்த வழக்கும் சீசிங் ராஜா மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கிலும் அவர் தொடர்ச்சியாகவே தீவிரமாக தேடப்பட்டு வந்தார். குறிப்பாக வேளச்சேரி தனிப்படை போலீசாரும் சீசிங் ராஜாவை தீவிரமாக தேடி வந்த நிலையில் இந்த விவரம், அதாவது ஆம்சாங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விவரமானது வேளச்சேரி போலீசாருக்கும் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் சென்னை கொண்டு வரப்பட்ட சீசிங் ராஜாவை தங்களது வழக்கில் விசாரணை செய்ய வேண்டும் என்று வேளச்சேரி காவல்துறையுடன் நேற்று இரவு வாங்கியிருக்கிறார்கள். மேலும் அந்த முதியவரை துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் அந்த கள்ள துப்பாக்கி எங்கே இருக்கிறது என விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜா நீலாங்கரை அடுத்த அக்கரை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புதர் மண்டி போன இடத்தில் அந்த கள்ள துப்பாக்கி இருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து காவல்துறை ஆய்வாளர்கள் விமல் மற்றும் இளங்கனி ஆகியோர் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவை அங்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு புதர் பகுதியில் நள்ளிரவு நேரம் என்பதால் அந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து காவல் ஆய்வாளர்கள் இளங்கனி மற்றும் விமல் ஆகியோரை நோக்கி 2 முறை சுட்டதாகவும், நல்வாய்ப்பாக காவல் ஆய்வாளர்கள் மீது படாமல் காவல் வாகனத்தின் மீது பட்டு கண்ணாடி மற்றும் பேனட்டுகளில் அந்த குண்டுபட்டு தெரித்திருக்கிறது. இதனையடுத்துதான் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் விமல் அவர்கள் திருப்பி சுட்டதில் இடது பக்க மார்பு மற்றும் வயிறு ஆகிய 2 பகுதிகளில் குண்டு பாய்ந்து சீசிங் ராஜா பிரபல A+ சரித்திர பதிவேடு குற்றவாளியான சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். என்கவுண்டர் செய்யப்பட்ட சீசிங் ராஜாவின் உடலானது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த என்கவுண்டர் சம்பந்தமாக மேஜிஸ்ட்ரேட் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக சோழிங்கநல்லூர் மேஜிஸ்ட்ரேட்டும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் சென்னை காவல்துறையின் தெற்கு இணை ஆணையர் சற்று முன்பாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆம்சாங் கொலைக்கும் இந்த என்கவுண்டருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நடத்தப்பட்ட என்கவுண்டர் சம்பவமானது வேளச்சேரியில் கள்ள துப்பாக்கியால் முதியவரை மிரட்டி பணம் பறித்த வழக்கில் கள்ள துப்பாக்கியை பறிமுதல் செய்ய சென்றபோதுதான் போலீசாரை அவர் துப்பாக்கியால் சுட முயன்ற போது தற்காப்புக்காக சுட்டதனால் இந்த என்கவுண்டர் நடந்ததாக தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்த அதே வேளையில் தற்போது மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மேஜிஸ்ட்ரேட்டும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.